ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோ போட முடியலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வீடியோ ஒழுங்காக வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பர்த்டேக்கு யாருக்காவது விஷ் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், விஷ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பா மவனே, ஏன் உன் பொண்டாட்டி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கா? ஐயோ அம்மா, நீ பொண்ணு தான் பார்த்து தொலைஞ்ச. கேவலம் இவளையாம்மா போய் பார்த்த? என் உயிரை வாங்கலாமா? டெய்லி எவ்வளோ கணக்கில் நான் செலவழிக்கிறேன்னு தெரியுமா? என் உயிரை வாங்கி தொலைகிறா. புள்ள மட்டும் பிறக்கலான்னு நான் டைவர்ஸ் பண்ணியே அனுப்பியிருப்பேன். உயிரை போட்டு வாங்கலாமா? டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வராமா? டெய்லி 30,000, 40,000, 10,000 இவ்வளோ இப்படியே நான் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. நீ பொண்ணு தான் பார்த்ததும் பார்த்த, வேற வெளியூரில் இல்லாட்டி கஷ்டப்பட்டு குடும்பத்துல இருந்து பாத்துருக்க கூடாதா? என் உயிரை வாங்கி தொலைகிறாமா இவன். ஏன்டா இப்படி சொல்ற? என்ன பண்ண அப்படி? எம்மா, இப்ப ராணி அக்கா வீட்டுல விசேஷம் வச்சாலும் மாணிச்சோம். ஆமாடா வச்சா, என்னதான் கூப்பிட்டா. நாங்க ஊருக்கு போகவே இல்லை. உன் பொண்டாட்டி போனா என்ன கேட்க மறந்துட்டேன். ஐயோ, அதுக்கு போய் பெரிய கூட்டத்தை பண்ணிட்டு வந்துட்டா. அந்த வசதியே கற்கால வெள்ளையா இருப்பாக, தெரியுமா? தெரியும், பொண்டாட்டி போட்டாலும் எனக்கு தெரியாதாட்டு. அந்த அக்கா தான்மா. அந்த அக்கா வீட்டில் நின்றுருக்காக. ஆட்டோக்கு வர சொல்லி போகும்னு. ஆட்டோக்கார ஃபோனே எடுக்கல. அப்போ இந்த முகாரக்கிட்ட போயிருக்காங்க. ஆட்டோக்கார ஃபோன் எடுக்கலன்னா என்ன வாங்க, உங்கள் புருஷன் ஸ்கூட்டி இருக்குல்லன்னு சொல்லி போக. இவனுக்கு ஓட்ட தெரியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியலை. இதில் இந்த மாதிரி எனக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்திருக்காங்க. போனால் ஒரு லாரியில் போய் விட்டுட்டாமா இந்த மூதேவி. என்னடா சொல்ற? லாரிக்குள்ள விட்டா இவ குத்துக்கள் மாதிரி இருக்கா? இந்த கிழவிக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதே பிடிக்கல போல. மூதேவி உயிரோடவா இருக்கான்னு கேட்டுட்டாலே இவ விளங்குவாளா? இவனை எந்த நேரத்தில் பெத்தாங்கன்னு தெரியலை. சி, எனக்கு போய் மாமியாரா வந்து தொலைஞ்சிருச்சு. இவன் சும்மாவே ஆடுவான். இதில் இவ இனிமே சலங்க வேற கட்டி விடுவாளே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன உமா, என்ன பண்ணி தொலைஞ்ச? நான் ஒண்ணுமே பண்ணல அத்தே. எது ஒன்றும் பண்ணலையா? சும்மா இருமா. அம்மா, நான் சொல்றது கேளுமா. வண்டியை போய் லாரிக்குள்ள விட்டு அந்த வண்டியே நஞ்சு போச்சாமா. இவளும் எப்படியோ இவளும் அந்த அக்காவும் உயிர் தப்பிச்சுட்டாங்க. ஆனால் காயத்தோட தான் இருந்தா. நான் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் இல்லை சொல்லி சமாளிச்சிட்டா. இப்போ அந்த அக்கா வந்து கத்திட்டு போறாங்க, எனக்கு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள 30,000 ரூபாய் எடுத்து வைக்கலைன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொலை முயற்சி கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு. அந்த அக்கா புருஷன் வண்டி இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும். ஏன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியது. முதல்ல ஏதோ கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ கொஞ்சம் ஏதோ வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப தூரம் ஸ்கூட்டரில் போயிட்டு தான் வருவாங்க. அந்த அக்கா வந்து கத்திட்டு போகிறாங்க, என் வீட்டில் உலக கொதிக்கல அது கொதிக்கல, இப்போ 30,000 வேணும். அந்த அக்கா வரைக்கும் 30,000 கேட்குறாங்க. மருத்துவ செலவு எல்லா செலவும் கேட்டு 30,000 கேட்குறாங்க. இப்போ எங்கம்மா போகிறது? இதே மத்தாரம் இருந்தால் 1 லட்சம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த 30,000த்துக்கு நான் எங்கே போகிறது தெரியல. இப்போ தான் 10,000 கொடுத்தா 10,000 பியூட்டி பார்லர் கொடுத்துருக்கு அதற்கா. இவனை கட்டிக்கிட்டு ஏன்டா இருக்கோன்னு இருக்கு. என்ன என் பிள்ளைக்காக தான் வாழ்றேன். இல்லாட்டினா இவளை கல்யாணம் பண்ணி போய் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பேன். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கு இல்லையா? இதில் 9 பொண்டாட்டி கேக்குதான். மானங்கட்டவனே, இருக்கிறது கொத்தரங்கா மாதிரி இருந்துக்கிட்டு இவனுக்கு இன்னொரு பொண்டாட்டி கேட்குது. இன்னொரு பொண்டாட்டி நைட்டு தூங்கும்போது தரையில் கல்லை தூக்கி போடுறேன்னு படுவாவி பையன். சின்ன விஷயத்தை ஊதி ஊதி இவ்வளோ பெருசாக்கிட்டான். இவனை கட்டுறதுக்கு ஒரு மாடையா
கொடுக்கலாம். டெய்லியும் பாலாவது கொடுக்கு. என்ன உமா ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியோ, எப்படின்னா இவனுக்கு செலவழித்துட்டு வரலாம்னு. ஐயோ, அது நான் இல்லைங்க. இந்த 30,000 ரூபாய எப்படி அந்த அக்காவுக்கு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஏங்க, என்னைய நீங்க எங்கிட்டாவது போனோன்னா நான் எங்கெங்க போறது? நான் உங்க பொண்டாட்டிங்க. நமக்கு புள்ளனா இருக்கு. போய் தொலைன்னு சொன்னா நான் எங்க போவேன்? என்ன பண்ணுவேன் சோத்துக்கு? அது போக நம்ம பிள்ளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்திருந்தாலே பிடிக்கும். நீங்க இப்படி நான் சொல்லாதீங்கங்க இனிமே. அதுவும் குறிப்பா நம்ம புள்ள முன்னாடி சொல்லிடாதீங்க. இதான் இந்த பிள்ளைங்கிற சாக்க வச்சுதான் நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்க. இந்த முட்டை மூதேவி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ஏதாவது ஏழைப்பாட வீட்டில் இருக்க பொண்ணையாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். வீட்டுக்கும் பேச்சுக்கும் அடங்கிட்டு வீட்டிலையே கிடப்பா. இவன் என்னன்னா ஆடிதான் வர்றா. சீ, பொண்ணு பார்த்தேன். சரி, நான் ஆடு காலியை பார்த்து வச்சிருக்கேன். என் புள்ள டெய்லியும் நரக வாழ்க்கையை தான் வாழ்கிறான் போல. இப்போ 30,000 வாங்கிக்கிட்டே என்னுடைய ஒரு செயினை தர்றேன். அது 30,000 வச்சு கொடு. வேற என்ன பண்ணி தொலைய? உயிரை வாங்கி தொலைகிறா இவ ஒருத்தி இருந்துக்கிட்டு. இல்லம்மா, நான் எப்படியாவது பார்த்து ரெடி பண்றேன். நீ நகையெல்லாம் தர வேணாம். நான் ஒன்றும் பொண்டாட்டி மாதிரி இல்லைடா, நான் உன் அம்மாடா. நான் காசு தர்றேன், நீ அதை வச்சு என்னன்னு பார்த்துக்க, சரியா? இல்லம்மா, திடீர்னு அப்பா எதுக்காக செலவு கேட்டா நீங்க கொடுத்து தானே ஆகணும். உங்க அப்பாவுக்கு எனக்கு செலவு எதுக்குடா வரப்போகுது? அப்படி பார்த்தா நீ கொடுக்க மாட்டியா என்ன? இப்போதைக்கு வச்சுக்க. சரிம்மா. அப்பாடியோ, எப்படியோ 30,000 ரூபா கிடைச்சிருச்சு. இல்லைன்னா நம்ம புருஷங்காரன் கேட்குற கேள்வியெல்லாம் நம்மளால தாங்க முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இன்றைக்கான பர்த்டே விஷஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து சாபித், கார்த்திக், நவீன், காவ்யா, பிரியா எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. நம்ம சேனல் சார்பாக நான் உங்களுக்கு என் பர்த்டே விஷஸை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் யாருக்காவது பர்த்டே விஷஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன் கைஸ். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், see you all.